படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கனவு வருது. அதாவது அந்த கனவுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீ வரலன்னா உன்னுடைய ஹஸ்பண்டா இல்லைன்னா உன்னுடைய குழந்தைய நான் எடுத்துப்பேன், ஸோ ஒழுங்கா என் கூட வா அப்படின்ற மாதிரியும், அது போக இவளுடைய பொண்ணுடைய ரூம்ல ஏதோ ஒரு சித்தர் நிக்கிற மாதிரியும் இவளுக்கு கனவுல வருது. டக்குன்னு கண் முழிச்சிட்றா. ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து அடிக்கடி இந்த கனவு வரும் போல. ஆனா இந்த வாட்டி ரொம்பவே ரியலா இருந்ததுனால பயந்து போய் மெல்ல அவளுடைய பொண்ணுடைய ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு சித்தர் வந்து உண்மைக்கு நிப்பாங்களாம். நின்று இவளுடைய பொண்ணுடைய தலையை தடவி கொடுத்துட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து இவ பயந்து போயிடுறா. உடனே வேகமா என்ன பண்றானோ ஒரு லெட்டர் எழுதுறா. ஸோ அந்த லெட்டர் எழுதி முடிச்சதுமே அவளுடைய பொண்ணை போய் எழுப்புறாங்க. ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள் போல, ஹாப்பி பர்த்டேமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களா எனக்கு அப்படின்னு பொண்ணும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அது போக ஹீரோயினுக்கு கிஃப்டா ஒரு காம்பஸும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்க பாரு பாப்பா, நீ நல்லா வளர்ந்துட்ட, இதுக்கப்புறம் நீ தான் உன்னை பார்த்துக்கணும், ஸோ நீ தான் அப்பாவையும் பார்த்துக்கணும், அம்மா உன்னை எப்போதுமே நினச்சிட்டு இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு லெட்டரையும் கொடுக்குறாங்க. இதை நீ காலையில முழிச்சதுமே அப்பா கிட்ட கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் அம்மா கிட்ட, அம்மா நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், சேச்சே சோகமாலாம் இல்ல, வா தூங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே தூங்குறாங்க. ஆனா ஹீரோயின் தூங்குனதுமே இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா வேகமா டாக்ஸியை பிடிக்கிறாங்க. டாக்ஸியை பிடிச்சிட்டு மவுண்ட் சரகனுக்கு போங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லொகேஷனுக்கு கிளம்புற மாதிரி காமிக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ ஹீரோயினுடைய அப்பா முழிச்சதுமே ஹீரோயின் என்ன பண்றேன்னா வேகமா அப்பா கிட்ட வர. ஸோ அப்பாவும் ஹீரோனுக்காக ரெடி பண்ண ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. ஹீரோயினும் நைட் இவளுடைய அம்மா கொடுத்த அந்த லெட்டரை அப்பா கிட்ட கொடுக்குறா. ஸோ அந்த லெட்டரை பார்த்து அவரு, என்ன லெட்டர் இது, அம்மா எங்க போனாங்க, எங்க சொல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. படிச்சதுமே ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஸோ வேகமா எந்திரிச்சு அம்மா எங்க எப்போ போனா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா வந்து நைட்டு தான் போனாங்க, என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னதும், ஏன் என்கிட்ட நைட்டே சொல்லலை, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு வேகமா பார்த்தீங்கன்னா இங்கே அவசரமா போறாங்க. அப்படியே ஒரு காட்டையும் காமிக்கிறாங்க. அடுத்தது என்ன, நியூஸ் சேனல்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை பத்தின நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போயிட்டு அவங்க காணாம போயிட்டாங்க, ஸோ அவங்கள பத்தின தேடுதல் வேட்டை வந்து நீடிக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல்ல போடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுடைய அம்மா வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க போல. ஸோ அவங்க எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வந்தாங்க, யாரை தேடி வந்தாங்க அப்படின்றது ஒண்ணுமே புரியல. கட் பண்ணாங்க. ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. என்னுடைய ஒய்ஃபை சீக்கிரமாக கண்டுபிடிங்க, அவள் காணாமல் போய் ஒரு வாரம் ஆகுது, ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருக்கீங்க அப்படின்னதும், ஸோ அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாரம் ஆகியும் லீடு கிடைக்கல, ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும், புலி சிறுத்தலாம் இந்த காட்டில் ரொம்பவே அதிகம், ஸோ அவங்களுக்கு என்ன வேணாலுமே ஆயிருக்கலான்ற மாதிரி தான் நாங்கள் கெஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோடைய அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு, பயங்கரமாக கத்துறாரு. அப்போ ஹீரோடைய அப்பாவுடைய ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய், இங்கே பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது சரியா, இன்னும் சொல்ல போனா நானே ஒரு வாட்டி காட்டுக்குள்ள தொலைஞ்சிட்டேன், அப்போ உன்னுடைய அம்மா தான் வந்து ஹைக் பண்ணி என்னை வந்து காப்பாத்தினாங்க, ஸோ அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, நீ எதை நினைச்சும் பயப்படக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோயின், இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் அப்பா கிட்ட முன்னாடியே இதை பத்தி சொல்லியிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த சமயத்துல ஹீரோடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பயங்கரமா எமோஷனலா கத்துறாரு. இந்த மாதிரி நான் இங்க தொலைஞ்சி போயிருக்கலாம், அவ வந்திருக்கணும், ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும்ன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த காட்டை பாக்குறா. அப்ப அந்த காட்டுக்குள்ள ஹீரோயினுடைய அம்மா நிக்கிற மாதிரியும் அவளுடைய பின்னாடி ஒரு தாத்தா வந்து, அதான் அந்த சித்தர் தாத்தா வந்து அவளை பிடிச்சிட்டு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. இவ பயப்படுறா. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அடுத்த சீன் வருது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்போ பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா, நல்ல ட்ரைனிங்லாம் எடுத்து, ஸோ ஹீரோயினுக்கும் இந்த ஹைக்லலாம் இன்ட்ரெஸ்ட் போல, அதனால அவளுடைய ஃப்ரெண்டு கூட அடிக்கடி சேர்ந்து இந்த ட்ரெக்கிங் மாதிரியான இடத்துக்கு போவாங்க. அது போக நாளைக்கு தான் நம்ம ஹீரோயினுடைய பிறந்த நாளும் போல. ஸோ அதனால ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே இவங்க எல்லாத்துக்குமே நான் நாளைக்கு ட்ரீட் வைக்கேன், நம்ம ட்ரெக்கிங் போவோம்ல அந்த இடத்துல நம்ம அந்த வாட்டர் ஃபால் பக்கத்துல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே சீனும் கட் ஆகி இப்போ நைட் ஆகுது. ஸோ நைட்டு டின்னர்ல அவளுடைய அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா, அதனால நைஸா அவளுடைய அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெக்கிங் போலான் இருக்கிறோம் அப்படின்னதும் அப்பா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுறாரு. எந்த இடத்துக்கு போற, எங்க போற அப்படின்னு எல்லாமே விசாரிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இங்க பக்கத்துல தான், இந்த பக்கத்துல இந்த பேரகோன்ற மாதிரி ஒரு மலை இருக்குல்ல, அங்கதான்ப்பா போறோன்ற மாதிரி சொல்லிட. ஸோ ஹீரோயினுடைய அப்பாவும் சரி ஓகேமா, ஆனா பார்த்து சேஃபா போன சரியான்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ நைட் அவளுடைய ரூமுக்கு போய் அவள் போறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். அப்பதான் அவளுக்கு அவளுடைய அம்மாவுடைய அந்த காம்பஸ் கிடைக்குது. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுடைய பிறந்த நாள் அப்போ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறா. அப்போ அவளுக்கு அவளுடைய அம்மா கூட இருந்த ஞாபகம் வருது. ஸோ அதில் அவளுடைய அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நிறைய ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு, அதுவும் மலைகள் மேலே ஏறின ஃபோட்டோஸை காமிச்சு, இந்த மாதிரி உன்னுடைய அப்பா என்ன இந்த இடத்துல தான் வச்சு ப்ரொபோஸ் பண்ணாரு, ஸோ அவருக்கும் மலை ஏறுறதுனா ரொம்பவே பிடிக்கும், ஸோ ஃபியூச்சரில் நம்மளும் 3 பேரும்
சேர்ந்து மலை ஏறணும் சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவளுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை அப்படியே நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஸோ ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அவங்க ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில் வச்சு ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸாக கேக் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க டோனட்டை வச்சு. அப்புறம் என்ன அங்கே வச்சே செலிப்ரேட் பண்ணிட்டு ஹீரோயினும் அவளுடைய அப்பா கிட்ட அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுமே அவரும் சரிமா பார்த்து போயிட்டாங்க, ஈவினிங்குள்ளே வீட்டுக்கு வந்திருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அதனால இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கிளம்புறாங்க. அப்படி அனுப்பி வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்மளுடைய வீட்டை வந்து ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணணும், அவளுக்கு வந்து பர்த்டே சர்ப்ரைஸ் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டெக்கரேட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே நம்ம ஹீரோயின் வந்து எங்கே வந்திருக்கானா அந்த சரங்கன்னு சொல்லப்படுற மலைத்தொடர்களுக்கு தான் வந்திருக்கிறா. ஸோ இங்கே வந்து நிறைய ஏரியா வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. ஸோ அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபாலில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இயற்கையோடு சேர்ந்து அதுவும் இந்த வாட்டர் ஃபால் வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால் போல். ஸோ இந்த இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல இருந்த ஒரு ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஒரு தலையில் ரோப் கட்டி இருக்கிற ஒரு லோக்கல் கைடரை பார்க்குறா. ஸோ இவனை பார்த்ததுமே உங்களுக்கு லோக்கலான்னு கேட்கும்போது அவனும் லோக்கல் தான், இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எனக்கு இதே மாதிரி நிறைய இடம் தெரியுன்ற மாதிரி சொல்ல. ஸோ அதை கேட்ட அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அப்படியே அவங்களுக்கு நிறைய ஹிடன் ஏரியாஸ்லாம் தெரியுமா, எந்த வழியாக போனால் நமக்கு ரேரான இடத்தெல்லாம் பார்க்க முடியுன்ற மாதிரி கேட்கும்போது அதுவா நீங்கள் கீழே இறங்கி போனாலும் நிறைய ஹிடன் பிளேஸ் இருக்குது, இந்த மலைகள் மேலே ஏறினாலுமே நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத ஹிடன் பிளேஸ் இருக்குது, சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னதும் அவளுக்கு ஆர்வம் தாங்க முடியல. அதனால அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே காய்ஸ் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ ஆபத்து இருக்குன்றது அவளுக்கு தெரியாது. அப்படியே கட் பண்ணால் ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஸோ இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மலைகள் மேலே ஏற தொடங்கிட்டாங்க போல். ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறா, டவர் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக மொத்தமாக இவங்க வந்து 6 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. 4 பேர் எப்படியே மேலே ஏறி வந்துட்டாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் மெதுவாக கீழேருந்து வந்துட்டு இருக்காங்க போல். அவங்களுக்காக தான் ஒரு இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு தான் சிக்னல் கிடைக்கல இல்லையா, நம்ம வெயிட் பண்ணுவோம், அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, கண்டிப்பாக அங்கே தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னதும். ஆனால் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அடே அவங்களுக்குலாம் வெயிட் பண்ண வேண்டாம், அவங்க வந்து பயத்தில் கீழே போயிருக்கலாம், ஸோ நம்ம இன்னுமே மேலே போயிட்டு வருவோன்ற மாதிரி சொல்ல. ஸோ இதனால இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துடுது. அதனால இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து அந்த கைடர் கிட்ட அடே தம்பி இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு நல்ல இடம் இருக்குதா, அங்கே போனால் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூப்பிட்டு போக இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் வர வழி இல்லாமல் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு அந்த தொலைஞ்சு போன ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பயத்திலேயே இந்த மலையில் வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க போல. அதாவது முன்னாடி போன ஹீரோயினுடைய கேங்கை மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால மெல்ல மெல்ல மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே பயந்துட்டா, எனக்கு பயமா இருக்குது, இதுக்கு மேலே போகணுமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனும் தைரியமா நீ பயப்படாத நான் இருக்கேன்ல அப்படின்னதும் டேய் ஜமால் இந்த இடத்த பாரு ரொம்பவே வியடா இருக்குது, நம்ம அவசரப்பட்டு மேலே ஏறிட்டோமோ அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பயங்கரமா ஒரு வித்தியாசமான காத்தடிக்குது. ஸோ இவனும் பார்த்து லைட்டா பயப்பட டக்குன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. இவங்களும் பயத்தோட பின்னாடி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு தாத்தா வந்திருக்கிறாரு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க 4 பேரும் அந்த கைடு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுல பின்னாடி வந்துட்டு இருந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவனுடைய வாட்சை பார்த்துட்டு முன்னாடி பார்த்தா முன்னாடி போயிட்டு இருந்தவங்க காணாம போயிடுறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா போனாங்க அப்படின்னு ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூப்பிட. ஸோ ஹீரோயின் வந்து இவனுக்கு பின்னாடி தான் நடந்து வந்திருப்பாங்க போல. என்னாச்சு அவங்கள மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா மிஸ் பண்ணிட்டேன், இப்போ இங்க வர 2 பாதை பிரியுது, எந்த பாதை வழியா போறது, ரைட்டா லெஃப்டா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சரிவா ரைட் வழியா தான் போயிருப்பாங்கன்ற மாதிரி இவங்க வேற திசை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு 3 பேர் போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இந்த கைடு வந்து வேகமாக முன்னாடி நடந்து போயிடுறான். ஸோ பின்னாடி வந்த 2 பேரும் இப்போ கைடை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசியாக இந்த 2 பேரும் இப்போ பிரிஞ்சிடுறாங்க. அதாவது ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரனும் ஒரு சைடு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அவளுடைய இந்த லவர் பையனும் இன்னொரு சைடும், கைடு இன்னொரு சைடுன்ற மாதிரி மொத்தமாக 3 பேரும் தனித்தனி பாதையில் பிரிஞ்சிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போனால் அந்த கைடு இங்கே தானே வந்துட்டு இருந்தான், இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்னு பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. அதனால சரி ஓகே நீ இங்கே இரு, அதுக்குள்ள நான் அந்த பக்கத்துல வர போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கத்தி கத்தி பேசிக்கிறாங்க. டே இங்கேயும் பேராதரா இங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டு பொண்ணை மாதிரி ஒரு பொண்ணு இவனுடைய முன்னாடி வந்து நிற்கிறா. என்ன அதுக்குள்ளே வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது சைடில் இருந்து அந்த கைடு இருந்தான் இல்லையா, அவனே மாதிரி இன்னொருத்தன் வந்து நிற்கிறான். ஸோ ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் பேய்ங்க போல, ஆனால் அது இவனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய உருவத்தில் இருக்கிற அந்த ஆவியும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மட்டும் கூட்டிட்டு போயிருது.
போகுது. ஆனா இங்க தனியா உட்காந்துருக்கிற அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு அடே எங்க போன, சவுண்ட் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அவனை தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அவனையும் இங்க காணோம். அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பயத்துல தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. டே பயமுறுத்தாதரா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறா. அந்த இடத்துக்கு யாரோ வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பேய் சித்தர் தான். அவ்வளோதான், மிரண்டு போகிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் போல். அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த மலை அடிவாரத்தில் கிடச்சிருக்காங்க. ஸோ அதுவும் இது வந்து சரகான் மலை அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோதான், ஹீரோ மிரண்டு போய்ட்றான். உடனே ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணி உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்றான். உடனே ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு ஏமாத்திட்டா, அவள் சரகன் மலைக்கு தான் போயிருக்கிறாளாம் அப்படின்னு எதுவும் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அம்மா காணாம போனதும் அதே மலை தான். ஸோ அடுத்தது ஹீரோயினுடைய அப்பாவும் வேகமாக அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு 2 கப்புள்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, ஜமால் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு. அவங்க 2 பேரும் கூட ஒரு தாத்தா பார்த்துருந்துருப்பாங்கல்ல, அவர் தான் சேஃபாக இவங்களை கீழே கொண்டு வந்துட்டாரு போல. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே ஹீரோயினுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது தான் அங்கே ஒரு கைடை பார்த்தோம். ஸோ அவன் வந்து மேலே நிறைய ஹிடன் ஜெம் பிளேஸ் வந்து இருக்குன்னு சொன்னான். ஸோ அதை பார்க்குறதுக்காக போகும்போது எங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் எப்படி மிஸ் ஆனாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இவங்க கடைசியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணு வந்து கால் ஸ்லிப் ஆக்கி கீழே விழுந்துருவா. உடனே இந்த பையன் தான் ஹெல்ப் பண்ணி அவளை தூக்கி விட்டுருந்துருப்பான். அப்படி தூக்கி விட்டுட்டு முன்னாடி பார்த்தா முன்னாடி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காணாமல் போயிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பயங்கரமான காற்றும் அடிச்சிருக்கும். ஸோ இதை பார்த்து பயந்து போனவங்க இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் மறுபடியும் கீழே போயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணி கீழே வர ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருட்டாகி இவங்க காட்டுக்குள்ளே தனியாக தொலைஞ்சு போயிருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் அந்த தாத்தாவை எப்படியே பார்த்தோம். ஸோ அவர் தான் எங்களை சேஃபாக அங்கே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கேங் எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்க மேலே ஏறி போனாங்க. மேலே ஏதோ நிறைய வித்தியாசமான இடம்லாம் இருக்குன்ற மாதிரி தான் அந்த கைடு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்த மற்ற எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஐயோ மேலே நிறைய ஆபத்து இருக்குமே, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஷாக்காக. இங்கே நம்ம ஹீரோவுக்கு வந்து தூக்கி வரி போடுது. அவளுடைய பொண்ணுக்கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல இல்லையா, ஸோ அவளுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது, அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ரொம்பவே சோகமாகிடுறான். அதனால ரொம்பவே சோகமாக அந்த இடத்துக்கு வெளியில் ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து இங்கே பாருங்க, உங்க பொண்ணு மிஸ் ஆயிட்டான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவோம். அது போக அந்த வாட்டர் ஃபாலை வந்து நாங்கள் தடை செய்யப்பட்டிருக்கோம். அதுக்கு பின்னாடி நிறைய ஆபத்துக்களான இடம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து இந்த லேண்ட் ஸ்லைடு வந்து அதிகமாக நடந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்ல தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடையோடைய ஓனரமாக இருக்காங்கல்ல, இவங்களுடைய தம்பியுமே காணாமல் போனான். ஸோ அவங்கள எங்களால் இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய ஃபுல் முயற்சி போடுறோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அவர் போனதுக்கப்புறம் அந்த கடைக்கார அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி ஒரு சின்ன பாட்டு மாதிரி பாடுறாங்க. இதே நம்ம ஹீரோ வந்து ஒரு வித்தியாசமாக பார்க்குறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் டே 1, அதாவது இவங்களை தேடுறதுக்கான பணி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மலைகள் மேலே ஏறி அந்த வாட்டர் ஃபாலை தாண்டி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணு சொன்ன டைரக்ஷனை நோக்கி நல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுற இடத்தெல்லாம் மார்க் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே இவங்களை வந்து காணோம். ஸோ இங்கே வந்து வெளிச்சமாக இருக்கு இல்லையா, ஆனால் அப்படியே இந்த சைடு இந்த பசங்க இருக்கிற இடத்த காமிச்சா அது அப்படியே டார்க்காக இருக்குது. அதுலேயும் இந்த லவர் பையன் வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணையும் அந்த கைடையும் நம்பி வந்துருப்பான் இல்லையா. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் பேய் தானே, அது தெரியாமல் இவன் அவங்க கிட்ட இங்கே பாருங்க ஏதோ சாப்பிட்ற இடம் வரும்னு சொன்னீங்க, ஆனால் எங்கே பார்த்தாலுமே வந்த இடமே அந்த மாதிரி இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கைட் கிட்ட சண்டை போட்டுட்டே வந்துட்டு இருக்கிறான். அப்போ தூரத்தில் ஏதோ ஒரு இடம் தெரியுது. ஓ இதுதான் சாப்பிட்ற இடமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த நோக்கி ஓடுறான். ஸோ ரெக்கார்டிங்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறான். அதே மாதிரி இவன் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பேர் வந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே மனிதர்கள் கிடையாது, எல்லாமே ஆன்மாக்கள்ன்றது அவனுக்கு தெரியாது. அவனும் ஜாலியாக சாப்பாடு ரொம்ப நேரம் சாப்பிடாம உடம்பெல்லாம் குறைஞ்சி போச்சு, சீக்கிரமாக வைங்க பாட்டி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வந்து அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது அந்த சாப்பாடு கிடையாது, புழு பூச்சின்றது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது, புழுவாக தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போனவன் ஐயோ என்ன இடம்டா இது அப்படின்னு தப்பிச்சோட பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அவனை எல்லாருமே பிடிச்சிடுறாங்க. அதுலேயும் அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாய்க்குள்ளே அப்படியே கையை விட்டு ஊட்டி விடுறாங்க. ஸோ அதாவது அந்த புழு பூச்செல்லாம் ஊட்டி விடுறாங்க. அப்படியே அவனுடைய கழுத்து வரைக்கும் சொருகிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் அந்த சைடு நம்ம ஹீரோயின்
ஹீரோயினையும் அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல மாட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டாம், என்னுடைய அப்பா வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா எங்கேயுமே போகாமல் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னதும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலையில் ஒரு சின்ன டார்ச் லைட் மாதிரி இருக்குது, அந்த லைட்டை மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோயினுடைய அப்பாவை காமிச்சா அவர் அந்த காட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற அந்த கடையில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த கடைக்கார அம்மா வாண்டடாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மலைக்கு மேலே சாப்பிட்றவங்க சாப்பிடப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் அவங்க வெளியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய தம்பி தான் அந்த கைடு, அவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரே ஒரு நாள் மட்டும் திரும்பி வந்தான், 1 மணி நேரம் தான் இங்கே இருந்திருப்பான். அவன் தான் இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி மேலே சாப்பிட்றவங்க சாப்பிடப்படுவாங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு தெரியல. ஸோ இன்ன வரைக்குமே அவன் திரும்பி வரலை. அதனால உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு டைம் கிடையாது, நீங்கள் தான் ஏதாவது முடிவெடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, தேடுதல் வேட்டைகள் இன்னுமே அதிகமாகுது. ஸோ காடு ஃபுல்லாக தேடுறாங்க. அப்படி தேடும்போது அந்த இடத்துல ஒரு டெட் பாடியை பார்க்குறாங்க. ஸோ இது யாருடைய டெட் பாடினா அந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய டெட் பாடி தான். ஸோ அவளே மாதிரி ஒரு ஆவி வந்திருக்கும் இல்லையா, அது போக அவளையும் அந்த சித்தர் வந்து தள்ளி விட்டுருப்பார் இல்லையா, அதனால அவளுடைய டெட் பாடி மட்டும்தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதை தூக்கிட்டு கீழே வராங்க. ஸோ கீழே அவளுடைய ஃபேமிலி இதை பார்த்து ரொம்பவே கதறி கதறி அழுகுறாங்க. ஸோ ஹீரோயினுடைய அப்பாவால் இதை பார்க்க முடியல, அதனால ஒரு ஓரமாக நின்று தேங்கி தேங்கி அழ ஆரம்பிச்சிட்றான். ஐயோ நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்ற மாதிரி. அப்போ இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து இங்கே பாரு, நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை, நமக்கு டைமும் இல்லை, சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், நம்மளும் போய் தேட ஆரம்பிப்போம் அப்படின்னு பேக்கெல்லாம் மாட்டிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினே ஃப்ரெண்டுக்காரனையும் காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. அதனால சரி ஓகே கொஞ்சம் தூரம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே மெல்ல மெல்ல நடந்து போகும்போது ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம்லாம் கேட்குது. உடனே என்ன சத்தம் இது, நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்தா இது அந்த சாப்பிட்றதுக்கான இடம். ஸோ இங்கே சாப்பிடப்படுவார்கள் இல்லையா, அது போக அந்த இடத்துல தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஆவி இருக்குது, ஆனால் இவங்களுக்கு ஃப்ரெண்டு நினச்சி இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இங்கே பாரு எனக்கு ஏதோ தப்பாப்படுது, இந்த இடத்துல சாப்பிட வேணாம், நம்ம கிளம்புவோம் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டுக்காரனும் நீ ஏன் பயப்படுற, நான் இருக்கேன்ல வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறான். உடனே நம்ம ஹீரோயின் சைடில் பார்க்குறாங்க. பார்த்தா அவளுடைய கண்ணுக்கு எல்லாமே புழு பூச்சிகளாக தெரிய ஆரம்பிக்குது. அவ்வளோதான் அரண்டு போன இவன் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அடே மடையா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் இழுத்துட்டு ஓடி வந்துட்டான். உடனே அவனும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ பார்க்கலையா, அங்கே இருந்த எல்லாமே புழு பூச்சிங்க, அங்கே இருந்த எல்லாமே பேய்ங்க, எனக்கு பயமாக இருக்குது, இனிமேல் அந்த இடத்துக்கு போக வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னதும் அவனும் சரி சரி பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுற அப்படின்னு ஹீரோயினை ஹக் பண்ணி ஆறுதல் படுத்துகிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேடுதல் வேட்டைகள் இன்னுமே அதிகமாகுது. அதனால அவங்க தேடி கண்டுபிடிச்சி கடைசியாக அந்த மலைகள் மேலே இருந்து அந்த கூடாரத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே அதுக்குள்ளே வந்து பார்த்தா இன்னொரு டெட் பாடி கிடக்குது. ஸோ அது வந்து அந்த பையனுடைய டெட் பாடி, வாய்க்குள்ளே கையை வச்சு குத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பையனுடைய இது தான். ஸோ அவனையும் தூக்கிட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ சரி ஓகே இதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அதாவது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மொத்தமாக 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இவங்க தனியாக ஒரு சைட் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரனையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல பயத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவன் எதுக்கு இந்த மலையை சூஸ் பண்ணான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது சின்ன வயசில் இவளுடைய அம்மா வந்து காணாமல் போயிருப்பாங்க இல்லையா அந்த மலைக்கு வந்து, அதனால எனக்கு ரொம்பவே கில்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மாவை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ இந்த மலைக்கு வந்தாவது என்னுடைய அம்மா இங்கே தானே தொலைஞ்சி போனாங்க, ஸோ அவங்க என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் இப்போ அதுவே இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்காரனும் நீ எதுக்கும் பயப்படாத, அதான் நமக்கு ஒன்றும் ஆகலைல்ல, சேஃபாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துகிறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய டீமும் காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தங்கியிருக்காங்க. அப்போ தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, அம்மா உன்னுடைய ஒய்ஃப் எதுக்கு காணாமல் போனாங்க, அவங்களும் இந்த காட்டில் வந்து தானே காணாமல் போனாங்க, எதுக்கு அவங்க இந்த காட்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி நான் கண்முழிச்சு பார்க்கும்போது என்னுடைய பொண்ணு தான் வந்து என்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தா, அது அவளுடைய அம்மா எழுத்துனது, அதான் என்னுடைய ஒய்ஃப் எழுத்துனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படி அதில் என்ன எழுதியிருக்குன்னா, டியர் ஹஸ்பண்ட், நீயும் நானும் இந்த சரகன் மலைக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே கொடூரமான கனவுலாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நைட் ஆனால் யாரோ வந்து நம்மளுடைய பொண்ணை பிரிச்சுட்டு போகிற மாதிரியும் அதுவும் அந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் வந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் உனக்கும் அந்த மாதிரி தானே கனவு வந்திருக்குது. ஸோ நார்மலான கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து போனாலுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ரொம்பவே ரியலாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த சித்தர் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வந்து அந்த மலைக்கு நீ வரலன்னா உன்னுடைய ஹஸ்பண்டை இல்லைன்னா
உன்னுடைய பொண்ணை 2 பேரில் யாரையாவது நான் என் கூட கூட்டிகிட்டு போயிருவேன்ற மாதிரி அந்த சித்தர் தாத்தா சொன்னார். ஸோ இதனால எனக்கு வேறு வழி தெரியல, நம்மளுடைய பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், நான் அந்த மலைக்கு போகிறேன் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம். ஸோ ஹீரோயினுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அதனால தான் எனக்கும் அடிக்கடி நிறைய கனவு வந்துச்சு. என்னுடைய ஒய்ஃப் எப்போ வீட்டை விட்டு இந்த மலையில் வந்து காணாமல் போனாலோ அதுக்கப்புறம் எந்த ஒரு கனவும் வரல. ஸோ கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்ணு அடிக்கடி இந்த மலைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போன்ற மாதிரியே சொல்லுவா. நானும் கூட்டிகிட்டு போகிறேன், அடுத்த பர்த்டேக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியே அவளை ஏமாற்றிட்டேன். அதனால தான் அவளே இந்த மலைகளுக்கு வந்திருக்கிறா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உடனே நீ கவலைப்படாதரா, நம்ம உன்னுடைய பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு 4 பேரும் பார்த்தீங்கன்னா தைரியப்படுத்துறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அப்போ அவளுக்கு பக்கத்தில் யாரோ போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. கண் திறந்து பார்த்தவா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பின்னாடியே போகிறா. பார்த்தா உண்மைக்குமே இவளுடைய அம்மாவுடைய ஆவி தான். ஸோ வேகமாக போய் அம்மான்ற மாதிரி ஹக் பண்ணிக்க, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் நடந்து அழுதுகிட்டே எதுக்குமா என்னை விட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் சரியா, என் கூட வா, என்னுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரன் கண் முழிக்கிறான். ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதுமே வேகமாக சைடில் சுற்றி பார்க்குறான். அப்படி கொஞ்சம் தூரம் வந்ததுமே ஒரு வில்லேஜை பார்க்குறான். என்ன வில்லேஜ் இது, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய வில்லேஜா அப்படின்னு மெல்ல மெல்ல உள்ளே போய் பார்த்தா உள்ள ஹீரோயின் அவளுடைய அம்மா கூட உட்காந்து இருக்கிறா. அது போக அந்த அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த இவன் ஐயோ யார்கிட்டையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஹீரோயின் சொன்னாலே, ஆனால் அவளே இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்து, நீ தான் யார்கிட்டையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னல மலைகளில் அப்படின்னதும், யார்கிட்டையும் சாப்பிடக்கூடாது தான், ஆனால் இது என்னுடைய அம்மா தானே, நீயும் சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த அம்மாவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வாயில லைட்டாக ஊட்டிடுறாங்க. ஆனால் அவனுக்கு நல்லாவே புரியுது ஏதோ தப்பு நடக்க போகுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். உடனே சைடில் பார்த்தா அந்த சித்தர் தாத்தா வருவாராம். அவ்வளோதான் மிரண்டு போனவன் பயத்தில் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு. ஆனால் ஹீரோயின் வந்து இப்போ வசியம் செய்யப்பட்டிருக்காங்க போல. அவ ஒரு கட்டத்து மேலே ஃப்ரெண்டுக்காரன் கூட வரமாட்டேன்னு சொல்றா. அவளுடைய கண்ணெல்லாம் மாறி ஒரு எத்து விடுவா பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்டுக்காரன் பறந்து போத்துன்னு ஒரு இடத்துல வந்து விழுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோடைய டீம் வந்து இந்த இடத்துல வந்திருப்பாங்க இல்லையா தேடி. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு பையனுடைய உடம்ப பார்க்குறாங்க. அது ஒரு குழிக்குள்ள விழுந்து கிடக்கும். உடனே ஹீரோயினுடைய அப்பாவுடைய கேங் என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ல மெல்ல கீழே இறங்கி அந்த பையனை தூக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா அவன் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணுறான். அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அதாவது அவனுக்கும் பேய் பிடிச்சிருச்சு போல. ஸோ இந்த சத்தம் கேட்டு ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவனை சேஃபா அப்படியே மேலே இருந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இவன் அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்கிறான், பயங்கரமாக கத்துறான், என்னை விடுங்க நீங்கள் எல்லாருமே சாக போறீங்கன்ற மாதிரி கத்திட்டே இருக்க அவனுடைய கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே பிளாக் கலர்ல மாறி இருக்குது. ஸோ இதை பார்த்தா அந்த இடத்துல இருந்த ஒரு லோக்கல் மந்திரவாதி என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு மந்திர தனியை எடுத்துட்டு வராரு. அதை எடுத்துட்டு வந்து அவனுடைய தலையில தெளிச்சிட அவன் பயங்கரமா கத்துறான். உடனே அவனுடைய வாயில பார்த்தீங்கன்னா இந்த புனித நீரை வந்து ஊத்திடுறாரு. ஸோ ஊத்தின கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய கண்ணு மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வருது. பயங்கரமா இருமுறான். கொஞ்ச நேரத்திலேயே சரியாகிட்டான் போல. ஸோ அவன் முழிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுடைய அம்மா அப்பாவுக்கு நிம்மதியா வருது. ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவே வருத்தமா இருக்குது. நம்மளுடைய பொண்ணு இன்னுமே கிடைக்கலையே, அவளுக்கு என்னாச்சோ அப்படின்னு அவளே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு பையன் வந்து அங்கிள் உங்களுடைய பொண்ணை என்னால் காப்பாற்ற முடியல, அது போக அங்கே என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே இவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கே ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு. அந்த வில்லேஜில் ஹீரோயினுடைய அம்மாவும் இருந்தாங்க. அவங்க தான் அவளை பிடிச்சி சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல நான் இப்படியே தப்பிச்சு வந்துட்டேன், ஆனால் ஹீரோயினை என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுகிறான். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து ஹீரோ கிட்ட இங்கே பாருங்க, நாங்கள் எப்படியோ ஃப்ரெண்டுக்காரனை கண்டுபிடிச்சாச்சு, இனிமேல் அடுத்தது ஹீரோயினை கண்டுபிடிச்சிடலாம், ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல, அதனால நேராக எங்கே போகிறான்னா இங்கே ஒரு கடை வச்சுருப்பாங்கல்ல அந்த அம்மாவோடைய வீட்டுக்கு தான் போகிறான். அப்படி போகும்போது அவனுக்கு பாஸ்டில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி இந்த மலைகளுக்கு வந்திருப்பான். ஸோ அவன் வந்து அந்த வில்லேஜுக்கும் போயிருந்திருப்பான். ஆனால் எப்படி அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ அது மட்டும் எனக்கு புரிஞ்சிருக்காது, நம்ம மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தோம் அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கடைக்கார அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே தான் அந்த மந்திர தாத்தாவும் இருப்பார். அவர் தான் அந்த சித்தருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மவுண்டனுடைய பாதுகாவலராக ஒரு சித்தர் இருந்தார். அவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், எப்போதுமே சாப்பிடாம வரம் இருப்பார். அவருடைய நேம் கூட கீட்டப்பா. அப்படி இருக்கச்சில ஒரு டைம் ஒரு பாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா இவர் சாப்பிடாம கொள்ளாம தவம் இருக்கிறதுனால அவருக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ கண்முழிச்ச பார்த்த இவர் அதை பார்த்த டெம்ட் ஆக்கி இவ்வளவு வருஷமா சாப்பிடாம தவம் இருந்தவர் தெரியாதனமா
கோவமா அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்ட அடுத்த செகண்டே அவரு இந்த மலைகளுடைய சாபத்துக்குள்ளாயிட்டாரு. அப்படி அந்த இடத்துலயே சபிக்கப்பட்டவரை மாறி அங்க மலைகளுக்கு வர்றவர் எல்லாத்தையுமே அவர் பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. அதாவது அவங்களுடைய ஆன்மாவை பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. இப்படிதான் 1950ல இதை பத்தி தெரியாதவங்க அந்த மலைகளுக்கு மேல ஒரு வில்லேஜ் மாதிரி உருவாக்கி அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா நாட்கள் போக போக அந்த வில்லேஜ்ல இருந்த கொஞ்சம் பேர் அப்படியே காணாம போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி காணாம போன எல்லாத்தையுமே இந்த சாபத்துக்குள்ளான சித்தர் தான் பிடிச்சு வச்சுக்கிட்டாரதாகவும் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே அந்த வில்லேஜை காலி பண்ணிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேருடைய ஆன்மா வந்து அந்த வில்லேஜ்லயே மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. அப்படின்னதும் ஒன்று நம்ம ஹீரோ அதெல்லாம் சரி, ஆனால் நான் போயிட்டு நான் திரும்பி வந்துட்டேனே அது எப்படி அப்படின்னதும், ஆனால் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அதனால இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாம அவன் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதியும் அந்த லேடியும் கூட்டிட்டு இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரான். ஏன்னா இங்கே வச்சு ஏதோ ஒரு சடங்கு பண்ணி நம்ம ஹீரோடைய ஆன்மாவை அந்த வில்லேஜுக்கு வந்து அனுப்புறது தான் இவங்களுடைய பிளான். ஆக்சுவலாக இந்த இடம் எப்படின்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி பேரலா இன்னொரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு அந்த புனித நீரும் கொடுத்துருப்பாங்க. அது போக வில்லேஜுக்கு போகும்போது நீ ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சடங்கு மாதிரி பண்ணி ஹீரோடைய ஆன்மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ள முக்குறாங்க. ஸோ தண்ணிக்குள்ள முக்குனதுமே நம்ம ஹீரோ இந்த சைடு கண்மொழிச்சு எந்திரிக்கிறான். அதாவது இந்த சைடு இருட்டா இருக்குது. ஏன்னா இந்த வில்லேஜ்ல நம்ம ஹீரோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றது நிஜ டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈக்குவலான டைம் ஆகும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வேகமா அங்க இருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது அவங்க மந்திர பேரியர் ஒன்று போட சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு மந்திர பேரியரை போட்டுட்டு அங்க இருந்து மெல்ல மெல்ல அந்த வில்லேஜுக்கு போறான். ஸோ அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினும் அவளுடைய அம்மாவுடைய மடியில படுத்து இருந்திருப்பா. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ எமோஷனல் ஆகுறான். இருந்தாலும் சரி ஓகே நம்ம பொண்ணு எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக நைஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோடைய நண்பர்களுக்கு வந்து ஹீரோ தனியா அந்த காட்டுக்குள்ள போயிருக்கான்றது தெரிய வருது. உடனே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோக்கு கரெக்டான டைம் வருது. அதாவது அவனுடைய பொண்ணு மட்டும் தனியா படுத்திருப்பா. இதை பார்த்த நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு அவளை பிடிச்சிட்டு வெளியில இழுத்துட்டு வரான். அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோடைய வைஃப் வந்துடுறாங்க. நம்ம பொண்ணை காணோம் அப்படின்னு திருப்பி பார்த்தா இங்க நம்ம ஹீரோ தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் இல்லையா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவளை ஃபர்ஸ்ட் தெளி வைக்கணும்ன்றதுக்காக அந்த மந்திர நீரை நம்ம ஹீரோயினுடைய வாயில ஊத்துனதுமே அவ கொஞ்சம் தெளிஞ்சிட்டா. அப்பா இங்க என்ன நடக்குது, அம்மாவை நான் இங்க பார்த்தேன் அப்படின்னதும் இங்க பாரு அம்மா வந்து இப்ப வேற இதுல இருக்கிறா, நீ சேஃபா அங்க இருந்து போகணும், ஃபர்ஸ்ட் நீ அந்த நீர்வீழ்ச்சிக்கு போய் தண்ணிக்குள்ள மூழ்கணும் வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போக அதுக்குள்ள நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டு அந்த ஆன்மாக்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. உடனே நம்ம ஹீரோ அவனுடைய பொண்ணை எப்படியோ கூட்டிட்டு வேகமா அந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டான். இங்க வந்துட்டு நீ தண்ணிக்குள்ள மூழ்கு அப்பதான் அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய பொண்ணை தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்பி மூழ்கினதுனால அப்படியே டக்குன்னு இந்த சைடு வந்து கண்மொழிக்கிறாங்க. அதாவது நிஜ உலகத்துல கண்மொழிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹீரோடைய உடம்பு இந்த இடத்துல இருக்கும். ஆனா அவனுடைய ஆன்மா உடம்புக்குள்ள இருக்காது இல்லையா, அது பேரலா இன்னொரு இடத்துல இருக்குல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வந்தா மட்டும்தான் இங்க அவன் உயிரோட வருவான். ஆனா நம்ம ஹீரோ என்ன முடிவு எடுத்திருக்கானா, சரி ஓகே நம்மளுடைய ஒய்ஃபோடைய ஆன்மாவும் இங்க தானே மாட்டிருக்குது, அவளையும் விடுவிக்கலான்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோ அவளை விடுவிச்சானா ஹீரோவால இங்க இருந்து போக முடியாது. ஏன்னா 2 பேரால மட்டும்தான் ஒரே டைம்ல இங்க இருந்து போக முடியும். ஃபர்ஸ்ட் ஹீரோடைய பொண்ணு போயிட்டா இல்லையா, இப்ப அடுத்தது ஹீரோ இல்லனா ஹீரோடைய வைஃப் போக முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றானா வேகமா அவனுடைய வைஃபை தசை திருப்பி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அவங்களும் ஹீரோ பார்த்ததுமே எங்க என்னுடைய பொண்ணு அப்படின்னு பயங்கர கோவத்தை துரத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பேரியருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோடைய வைஃபால இந்த சைடு வர முடியல. உடனே ஹீரோ என்ன பண்றானா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவளுடைய வாயில அந்த புனித நீரை ஊத்திடுறான். ஸோ அப்படி ஊத்துனதுனால அவங்க அப்படியே நார்மல் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ இவனுடைய வைஃபையும் காப்பாத்தியாச்சு இல்லையா. ஸோ வேகமா அந்த வாட்டர் ஃபால்க்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்ததுமே நீ சீக்கிரமா தண்ணிக்குள்ள போ அப்படின்னதும் இவனுடைய வைஃப்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, நம்ம சேர்ந்து தானே போகணும் அப்படின்னதும் சேர்ந்து தான் போகணும், ஆனா என்னால வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவனுடைய வைஃப் கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்பவே பிடிக்கும், இவ்வளவு நாள் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, இந்த கஷ்டத்தை இனிமேல் நீ அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவனுடைய வைஃப் கூட சேர்ந்து தண்ணியில மூழ்கிடுறான். அதே சமயத்துல இந்த சைன் ஹீரோடைய வைஃப் வந்து கண்முழிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்குது. இவங்க எப்படிடா இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அவங்கள காப்பாத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து கண்முழிக்கவே இல்லை. ஸோ 2 பேர் மட்டும் தானே திரும்பி வர முடியும், அதனால ஹீரோவால வர முடியல. ஸோ இதை நினைச்சு ஹீரோடைய வைஃப் வந்து கதறி அழுகுறாங்க. ஹீரோடைய பொண்ணும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோடைய ஆன்மாவை பாத்தீங்கன்னா அவனால இனிமேல் இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அந்த சித்தர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இவன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். ஸோ ஹீரோவை பார்த்து அந்த சித்தர் என்ன சொல்றாருன்னா சாப்பிடுறவனுடைய ஆன்மா சாப்பிடப்படும் அப்படின்னு சொல்லிட. ஆனா இங்க நம்ம ஹீரோடைய வைஃபும் ஹீரோடைய பொண்ணும் தப்பிச்சிட்டாங்க இல்லையா, அந்த நிம்மதியில நம்ம ஹீரோ அதை ஏத்துக்கிறான். அப்படியே இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ வித்தியாசமா இருந்துச்சா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.